ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவை பேசுகிறது ஒரு வரலாற்று நிகழ்வு பெற்ற ஒரு கோவில். அந்த கோவிலோட பற்றி பேச போகிறோம். அதோடைய கொண்டாப்படி தலைவர்கள்னா இப்போ இன்றைக்கி இந்த கோவிலில் காப்பு கொட்டு நிகழ்வு நடக்க போகுது. அதனால தான் விஷயத்தை பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லை, தஞ்சை மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தரணியில் வீரமாநகர்னு சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை நகரத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயன். அது ரெண்டு தெய்வங்கள், ஒன்று அடைக்கலங்காத்த ஐயனார், இன்னொன்று பட்டுக்கோட்டை நாடியம்மன். இந்த பட்டுக்கோட்டை நாடியம்மன் எப்படி பட்டுக்கோட்டைக்கு வந்துச்சுன்னா, இது ஒரு ஈழத்து தெய்வம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய பூர்வீகம் சொன்ன சில பேர் அவங்களுடைய, ஆனால் காலங்காலமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மன்னாருடைய பக்கத்தில் இருக்க ஒரு பைங்கநாடு கிராமத்தில் இவருடைய குடும்பங்கள் தான். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்கப்பட்டக்கூடிய கடைசி தெய்வமாக தான் இந்த நாடியம்மன் இருந்ததாகவும், அதற்கு முன்னாடி அவங்களுடைய அக்கா கயமணி கொடுத்தது பார்த்திங்கன்னா சூரப்படாரி. ஒரு கயமணி கொடுத்தது நாட்டுக்கோட்டை நகரத்தார் வம்சத்தில். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்தக்கூடிய ஆள் தப்பி அங்கே இங்கும் அலைஞ்சிட்டு கடைசியாக அக்கா வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி அண்ணனை பார்த்துட்டு போயிடுவோம்னா, அண்ணங்கிறது யாருன்னா அடைக்கலங்காத்த ஐயனார் கோயில். அடைக்கலங்காத்த ஐயனார் கோயில் அப்படின்னா நகரத்தில் பட்டுக்கோட்டை வீரமாநகரில் பார்த்திங்கன்னா அதிகமான திருட்டுக்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை திருட்டு ஒடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்து சரி யாரை பார்க்குறோன்னா அடைக்கலங்காத்த ஐயனார் அந்நியனார் எப்படி போயிடணும். ஐயனார் எங்கே இருக்கன்னா வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பைங்கநாடு கிராமத்தில் இருக்காருன்னா அங்கே போய் இருக்கக்கூடிய நகரத்தில் திருட்டவரை ஒழிக்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னால் சரி நான் வாங்கன்னு சொல்லி படைப்புற ஐயனார் அவங்களோட படைப்புறத்தை நகருடைய தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தப்பு பகுதியில் அது அமைந்ததாகவும், இங்கே இருக்கக்கூடிய இடத்துல சரி நாங்கள் அடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அங்கே என்னென்னா இது சார்ந்திருக்கக்கூடிய 32 கிராமத்துலேயும், அதுவும் குறிப்பாக மேற்கு பகுதியில் தான் அதோடைய திருட்டுக்கு அதிகமாக இருக்குன்னா அங்கே போய் இருக்கக்கூடிய அடக்கெல்லாம் போய் அடக்கிறதுக்கு ஐயனார் இருந்தோம்னா சரி இங்கேயே ஐயனார் செட்டிலானதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறு பார்க்குறதுபடி நாடியம்மன் ஐயனாருக்கு யாருங்கிறத பார்த்தோம். ஐயனாருடைய இரண்டாவது தங்கச்சி தான் நாடியம்மன், பட்டுக்கோட்டை நாடியம்மன் சொல்லுவாங்க. இவர் அந்த அம்மா ஆரம்பத்தில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்ததாகவும், ஐயனாரும் தன்னுடைய பிடாரி அம்மன் அசுரப்படையம்மன் 2 பேரையும் ஒரு அறப்படைய ஒரு கடைசி தங்கச்சி நிறைய 2 நேருக்கு ஒரு ஆர்மிக்க ஒரு அறப்படைய ஒரு அன்பான ஒரு தெய்வமும் ஆச்சு. ஒரு அறப்படைய ஒரு தன்னுடைய பாசத்தை கட்டி வளர்த்தக்கூடிய ஐயனாருடைய காலப்பக்கத்தில் ஐயனார் பையனாண்ட பட்டுக்கோட்டைக்கு இறந்ததுனால சரி நம்ம தங்கச்சி மூத்த தங்கச்சி, அதாவது ஐயனாருக்கு ஒரு மூத்த தங்கச்சி சுரப்படைக்கு ஒரு மாப்பிளம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சரி நாட்டுக்கோட்டை நகரத்தை வம்சத்தையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க கல்யாணம் முடித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது எப்படிங்கிறத நான் சொல்லலை, இது நாட்டுக்கோட்டை நகரத்தை வம்சம்னேன் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக ஒரு சரி இதை கல்யாணம் பண்ணி வச்சு அதை பார்த்திங்கன்னா செஞ்சுத்தர மாட்டாங்க செஞ்சுத்தரு. அப்போ அம்மாவோடைய பரிபாலன ஆசீர்வாதம் இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சதாக ஐயனாருடைய இதில் பண்ணி வச்சதாகவும், ஐயனார் மற்றும் நாடியம்மன் சொல்லப்படாது இதனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தாப்பு நிறந்தப்போ அந்த அம்மா கடைசி நாடியம்மன் அம்மா கடைசியாக பையனுடைய இதுதான் சரி. அதுக்கப்புறமா நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு கூப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த ஐயனார் முடிவு பண்ணோம். ஐயனார் முடிவு பண்ணதுக்கு சரி நம்ம தங்கச்சி வளர்த்துக்க தங்கச்சி சரின்னு சொல்லுவேன். இப்போ அந்த அம்மா கூடும்போது ஐயனாருக்கு 2 மனைவிகள், ஒன்று பூரணை, இன்னொன்று புஷ்கரை. இந்த பூரணையும் ஐயனார் வேட்டைக்கு போகும்போது புஷ்கரை மட்டும் தனியாக இருக்கும்போது ஐயன் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த அம்மாவை ரொம்ப துச்சமாக மதித்து இந்த இருக்கக்கூடிய புஷ்கரை போனால் வீட்டில் பயிரப்படுத்துறதால எதிரொலி சரி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்பி போனதாகவும், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நகரத்தை தேடி கிழக்கி அரைஞ்சி ஒவ்வொரு வீட்லேயும் போய் அந்த அம்மா தண்ணி வாங்கி குடிச்சா அந்த தண்ணியோட காசு கேட்காம எனக்கு ஒரு மண்டபம், எங்கள் அக்காவுக்கு மண்டபம், அந்த மண்டபம் ஒரு மண்டபம் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கக்கூடியதுல அந்த 13 வகையான மண்டப சொல்வதாக ஒரு கைது இருக்குது. சரி இந்த அம்மா எங்கன்னு சொன்னால் பட்டுக்கோட்டை நகரத்தில் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய
கோட்டை சிவன் கோயிலில் தான் இந்த அம்மா வாக்கப்பட்டு போனதாகவும், கோட்டை சிவன் கோயிலுக்கு சம்பந்தமான நாட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செட்டியார் தெருவில் இந்த அம்மா வாக்கப்பட்டு போனதாகவும், அந்த வாக்கப்பட்டுடைய வழக்கம் வந்து கடக்கப்படையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கோட்டை சிவன் கோயில் அந்த அவருடைய அம்மாவுடைய கணவர் வந்தாலும் அந்த தன்னுடைய அக்கா அப்படின்ட்டு கணவரை தேடி வந்து அக்கா கணவர் எங்கன்னா அக்கா எதுக்கு போயிருக்காருன்னு சொல்லி சரி நான் வந்து வேணும்னா இந்த அம்மாட்டையே இந்த சரி வரக்கூடிய இடத்து சில சிரமங்கள் நடந்ததாகவும் அதை தங்கள் மனைவியா இல்லை குழந்தையாலும் தெரியாமல் சில அந்த ஆள் வந்து சில சல்லாபங்கள் பண்ணதாகவும் ஒரு இருக்குது. இதை தெரிஞ்சு ஐயனார்கிட்ட போகும்போது இந்தமாதிரி சரி நாங்கள் நீங்கள் முதல் ஆட்கிட்டே போனோன்னே போய் கேட்கும்போது அங்கே போட்டு அவரோட பரப்புறவங்க வச்சு திருப்பி தன்னுடைய அதை வந்து விட்டு இந்த அம்மா வெளில விளட்டதாகவும், அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறத சரி வாங்க தங்கச்சி இன்றைக்கி மட்டும் இருந்துட்டு வெளில போகணுன்னு சொன்னதாகவும், அக்கா கொஞ்சம் நவந்துக்குவாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த இதை உட்காரத்தை பிடிச்சதாகவும் ஒரு விழா இருக்குது. சரி இதுதான் பிரச்சனை. இது ஒரு கடை. இப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய மடாபுரி தலைவர் சொல்கிறார், ஒவ்வொரு மாதமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்று ஐயனாருக்கு காப்பு கட்டி அதிலிருந்து திருவிழாவுக்கு உற்சவங்கள் நடந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய 2ஆம் திங்கட்கிழமை அன்று ஐயனாருக்கு திருவிழா முடிஞ்சு அதற்கு அடுத்த நாள் தேரோட்டங்கள் புஷ்பப்புல்லாக்கு போன்ற இதில் நடக்கும். அதிலேருந்து கடைசியாக கோட்டைக்கு வரக்கூடிய இடத்துல இந்த அம்மா நாடியம்மன்லேருந்து கோயிலுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அண்ணனை வந்து விசாரிக்கும் போது அறந்தாங்கி முக்காலத்தில் அதாவது அறந்தாங்கி ரோடும்பாங்க அந்த இடத்துல அறந்தாங்கி ரவுண்டானா பகுதியில் பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய அறந்தாங்கி ரவுண்டானா பகுதியில் இவர்கிட்ட மாலை வாங்கி கொடுத்து கோழிக்கு வந்து காப்பு கட்டி உட்காததாக ஒரு சரணம். காப்பு கட்டிகள் தான் அந்த காப்பு கட்டி இருக்கிறோம். அதுலேருந்து ஒரு 8 நாட்களுக்கு மூலஸ்தானத்தில் அந்த அம்மா எழுந்தள்ளி பக்தர்கள் காட்சி கொடுப்பாங்க. வரக்கூடிய 2வது செவ்வாய்க்கிழமை அதாவது திருவிழா முடிஞ்ச 2வது செவ்வாய்க்கிழமை 3வது செவ்வாய்க்கிழமை அன்று அது பங்குனி மாதத்துடைய 3வது செவ்வாய்க்கிழமை அன்று கோவில் மூலஸ்தானத்திலிருந்து மகா மண்டபம் அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரத்தில் இருக்கக்கூடிய மையப்பகுதிம்பாங்க அது மண்டபப்படி மண்டபத்திலிருந்து 5 காட்சி கொடுத்து ஒவ்வொரு மண்டபப்படித்தில் இருப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அருந்ததியர் மற்றும் முடிதிருத்துவ சமுதாயம் நடத்தக்கூடிய மற்றும் விஸ்வகர்மா போன்ற நாட்கள் நடத்தக்கூடிய முதல் நாள் நிகழ்வு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து கோவிலில் மண்டபப்படிக்கு வர மகாமண்டபத்தில் வரும்போது இந்த திருவிழாக்கள் நடந்ததாக ஒரு இது இருக்குது. அதற்கு அடுத்ததான் முதல் நாள் மண்டபப்படி சொல்கிறது கண்டனர் நடத்தக்கூடிய வெள்ளி காமதேனு வாகன மண்டபப்படியில் அம்மன் வீதியோட நடக்கும். உபயன் பார்த்திங்கன்னா வீனஸ் எஸ்டேட் திரு என்ஆர் நடராஜன் வீனஸ் எஸ்டேட் தான் ஒரு உபயம் பண்ணுறதாக ஒரு இது இருக்குது. அதனுடைய தான் புதுப்பல்லாக்க ஒவ்வொரு மண்டபப்படியும் பார்த்திங்கன்னா பதுமை பூ போடுறது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபப்படி தினம். ஆனால் இந்த மண்டபப்படி மட்டும் வீனஸ் சாமிநாதனுடைய இல்லத்து வாசலில் பூ போடுறது ஒரு ஐதீகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் காலங்காலம் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலத்தை போட்டவர் சமீபத்தில் கொரோனாவுக்கு அப்புறமாக இது வீட்டுக்கு வாசல்லையே போகிறேன் வீட்டுக்கு பின்னாடி போடுறது அவர் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னது கூட வீட்டுக்கு வாசலில் போட்டு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இது முதல் நாள் மண்டபப்படிம்பாங்க. 2ஆம் நாள் மண்டபப்படி யாருன்னு சொன்னால் உபயத்தலைவர் பார்த்திங்கன்னா முன்சி கோர்ட்டு அதாவது நீதிமன்ற பணியாளர்கள் நடத்தக்கூடிய யானை வாகன மண்டபப்படி. இது 2ஆம் நாள் மண்டபப்படியாக அனுசரித்து அம்மன் விதியோடு நடக்கும். 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா வடுகநாதன் செட்டியார் மற்றும் தியாகராஜன் வகைரா சேர்ந்த சின்னையான் வகைரா நடத்தக்கூடிய அன்ன வாகனம் மண்டபப்படி. இது எங்கே நடத்துனாங்கன்னா பழைய சம்பூர்ண இப்போ இருக்கக்கூடிய சம்பூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து போடுறத பதுமை பூ போடுற நிகழ்வு நடக்கும். இது 3ஆம் நாள் மண்டபப்படி. 4ஆம் நாள் மண்டபப்படி யாரும் நடத்துகிறாங்கன்னா பட்டுக்கோட்டை வருவாய்த்துறை அலுவலர் இருந்து நடத்தக்கூடிய வருவாய் அலுவலர் நடத்தக்கூடிய மண்டபப்படி. இது தாசில்தார் தாலுக்கா மண்டபப்படி தாலுக்கா ஆஃபீஸ் மண்டபப்படிவாங்க. தாலுக்கா அலுவலகத்தில் சார்ந்த பணியாளர்கள் நடத்தக்கூடிய மண்டபப்படி. இதனுடைய இது எங்கே போடுவோம்னா இப்போ இருக்கக்கூடிய விஎன் சுவாமிநாதனுக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஈத்தாப்பில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை வருவாய் கிராமத்தில் நடத்தக்கூடிய மண்டபப்படிம்பாங்க. இங்கே பெரிய களத்தில் போடக்கூடிய நிகழ்வு பதுமை பூ போட நிகழ்வு. இந்த மண்டபப்படி வந்து பார்த்திங்கன்னா விதிவிழா மண்டபப்படியில் ஆரம்பித்து நேராக வருவாய்த்துறை போய் அங்கேயே நேராக சாமிமூலத்தில் வந்து மீண்டும் திரையாளத்தில்
தேர்தலாக மண்டபத்திற்கு வரும் முறை இது வந்து ஐதீகம். 4ஆம் நாள் மண்டபப்படி முடிந்துவிட்டு 5ஆம் நாள் மண்டபப்படி பார்த்தா நகரை பற்றதல் மற்றும் சேனைத்தரம் நடத்தக்கூடிய வளவரசி மலை பொம்மை புதுமை பூ போன்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா செட்டியார் திருவிழா நாட்டுக்கோட்டை நகரத்தில் நடக்கக்கூடிய மற்றும் சேனைத்தரம் நடக்கக்கூடிய மண்டபப்படி வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கட்டடத்து வாசலில் இந்த பதுமை பூ போன்ற நிகழ்வு நடைபெறும். அதற்கப்புறம் சாமி வீதிவிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வடக்கு தெரு மற்றும் இதெல்லாம் போன்று தலையாறு தெரு மற்றும் பழனியப்பன் தெரு மற்ற தலையாறு தெரு வழியாக தேரெடுத்தல் வந்து மீண்டும் மண்டபப்படிக்கு வந்து இறந்துறதாக ஒரு வழியம். 6ஆம் நாள் மண்டபப்படி யார் பார்த்தாங்கன்னா முன்னாள் மன்னருடைய வம்சமாக இருக்கக்கூடிய மகாராஜஸ்ரீ காட்டையரசு ஆகியோருடைய வாரிசுகள் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த பிரச்சனை இப்போ டெம்பரவரியாக தற்காலிகமாக இந்த பிரச்சனையை ஒத்தி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் பழையபடி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி குற்றத்துக்கு கொடுத்துறாங்க. அதனால இந்த மண்டபப்படி தலைவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தட்டுக்கடை சாஹிப் ஆனந்தகுமார் நடக்கக்கூடிய ஓலைச்சப்பரம் மண்டபப்படி அதற்கு அடுத்த பட்டுக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலகம் நடத்தக்கூடிய வெட்டுங்குதிரை வெள்ளத்தாடி உற்சவம் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும். ஒவ்வொரு மாதம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறக்கூடிய உற்சவம் தான் வெட்டுங்குதிரை மன்னத்தாடி. அதற்கு அடுத்த நிகழ்வு யார் மண்டபப்படினா பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலில் மூலஸ்தானம் மண்டபப்படிம்பாங்க. இது சாமி உற்சவம் வந்து நாடியம்மன் வந்து பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலில் எழுந்தள்ளி அங்கே பக்தர்கள் காட்சி கொடுத்து மகா திருவிழா காட்சி சொல்லக்கூடிய மாவிளக்கு போடுவது பிரசித்தி பெற்ற திருவிழா நடத்துக்கிறது. இது வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள்லாம் இதை உபயோகப்படுத்துவாங்க இந்த மண்டபப்படியில். அப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அங்கங்கே நீர்மூழ்கும் மற்றும் அன்னதானங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இது 3ஆம் புதன்கிழமை என்று சரி 3ஆம் வியாழக்கிழமை என்று காலையில் 5 மணிக்கு கோட்டையிலிருந்து மகா மண்டபத்திலிருந்து கோட்டை தேர் உற்சவம் தேரில் வந்து ஏறி காலையில் 10 மணிக்கு வந்து தேரில் உட்கார்ந்து தேர் ஜோடிக்கப்பட்டிருக்கோம். தேர் அடைக்கப்பட்ட ஜோடிக்கிறதுல அந்த அம்மன் உட்கார்ந்து அதுக்கப்புறம் பூஜ்யமாக முதல் நாள் தேரோட்டம். தேரோட்டத்திலிருந்து பெரிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கொண்டாந்து போடுவாங்க. ஒரு தேர் ஒரு டெம்பரவரியான தேரோட்டங்கள் 2 நாள் போடுவாங்க. ஆனால் தேரோட்டம் 1 மற்றும் தேரோட்டம் 2 வியாழன் மற்றும் வெள்ளி 2 நாட்கள் தேர் ஓடும். ஸோ முதல் நாள் வியாழக்கிழமை வந்து ஒரு இடத்துல பெரிய தெருவில் கொண்டாந்து தேர் போடுறதாகவும் அந்த பெரிய தெருவிலேருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை தேர் நினைச்சு நிலைக்கு நிலைக்கு தேரெடுத்தில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு வந்து நிப்பாட்டி அங்கேருந்து பூஜை பிரதர்சனம் பண்ணிட்டதுக்கப்புறமா சாமியான் தேர்ந்து இறக்கும் போது காப்பு அறுத்து இறக்கக்கூடிய உற்சவம் நடக்கும். அதற்கப்புறம் மண்டபத்திலிருந்து அங்கேருந்து வீதிவிழா விளையாட்டு மண்டபம்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா மண்டபப்படி தலைவர் வாசலுக்கும் முக்கியமான வீடுக்கு போய் நன்றி சொல்லக்கூடிய உற்சவம் வந்து அங்கிருந்து பட்டுக்கோட்டை கோட்டை ரங்கநாதர் கோயில். இது எங்கன்னா அறந்தாங்கி இருக்கிற கோட்டை ரங்கநாதர் ஆலயத்தில் போய் பெருமாள்கிட்ட பட்டு சாட்டு வைபவம் விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழாக்கள். இது என்னன்னா 3ஆம் வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று இரவு நடக்கக்கூடிய விளையாட்டு மண்டபப்படிம்பாங்க. அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை நகர ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் நடத்தக்கூடிய முத்துப்பல்லக்கு விழா விமர்சையாக நடக்கக்கூடிய விழா வந்து கடைசி நாள் நிகழ்வாக நடக்கக்கூடிய மண்டபப்படி கடைசி மண்டபப்படி தவறாக நடத்தக்கூடிய மண்டபப்படியை முடித்து அங்கிருந்து சாமி விழா வந்து மகத்தில் இருக்கக்கூடிய மண்டபப்படியிலிருந்து பிள்ளையார் கோயில் தெரு பெரிய தெரு தலையாறு தெரு தேரடு தெரு மீண்டும் மண்டபப்படி தெருவாக மார்க்கெட் வீனஸ் மார்க்கெட் சாலையுமாங்க. அந்த மார்க்கெட் வீதியில் போய் நேராக தஞ்சாவூர் ரோடு திரும்பி அதற்கப்புறமாக கோட்டை சிவன் கோவில் தெருவில் போய் அதுக்கப்புறம் கோட்டை சிவன் ஆலயத்தில் ஒரு மண்டபப்படியை முடித்து அங்கே சில பூஜை பிரசனம் முடிஞ்சு அந்த அம்மாவை கொண்டு கோட்டை சிவன் கோவிலில் கொண்டு போய் அவர் இருக்கக்கூடிய நாடியம்மன் இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த உற்சவ நாடியம்மன் இருக்கக்கூடிய சன்னதியில் கொண்டு வைக்க வச்சு
அந்த அம்மாவுக்கு பூஜை பிரசனம் பண்ணி உட்கார்ந்து 13 மண்டபப்படி தேவரும் அங்கே உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்து முடிச்சுக்கிட்டு அந்த அம்மாவட்ட ஒப்படைச்சு அந்த அம்மனை வந்து நான் கோட்டை சிவன் கோயில் இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட அந்த அம்மனை ஒப்படைச்சிட்டு வந்துட்டு 13 மண்டப தினம் திரும்புவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வை ஒரு சில ஆட்கள் வந்து இப்போ 2025ஆம் ஆண்டு சில எதிர்பாராத சில சம்பவங்கள், அதாவது மன்னருடைய வயசுக்கு சில ஆட்கள் வந்து சில இடத்த ஆக்கிரமிப்புனா இந்த ஆக்கிரமிப்பு எடுத்து அறக்கட்டுறது சில ஆட்களுடைய நடவடிக்கையினால இப்போ இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டுனா மீண்டும் மண்டபடியாக பேர் படம் அடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கப்புறமா தற்காலிகமாக இந்த மன்னருடைய பிரச்சனையை வந்து தற்காலிகமாக ஒத்தி வச்சுட்டு அதோட பின்னாடி பார்ப்போம். அதனால் வளர்க்கக்கூடிய நிகரங்களில் சரி மண்டபப்பிடித்தவர்கள் பேரை போடாமல் அடிச்சிடலாம். அவங்க மண்டபப்பிடித்தவர்களுக்கு சில இதில் 5 விசவரம் இருக்குது. அதை இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்னென்னா பழையப்படி நிகழ்வுகளை போட்டு பேர் அடிச்சுக்கலாம்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு. இதன் அடிப்படையில் 2025ஆம் திருவிழா 2025 திருவிழா முடிஞ்சிருப்பான். ஏப்ரல் மாதத்துலேருந்து சம்மந்தப்பட்ட இந்த மன்னர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தீர்க்கிறதுக்கு நடக்கக்கூடிய இதில் வந்து அரசாங்கத்தை என்ன திருப்பி கொடுக்குறாங்க, சட்டப்பேரவை என்ன திருப்பி கொடுக்குறாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது, இது எல்லாம் நிகழ்வு பொறுத்து தான் 2026ஆம் ஆண்டு சம்மந்தப்பட்ட மன்னர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு 2500 ஏக்கரை வந்து ஆக்கிரமித்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னன் மராட்டிய மன்னருடைய வாரிசுகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து இருக்கக்கூடிய தீர்ப்புகளை எப்படி போக்குவதுங்கிறத 2026ஆம் ஆண்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை 2026ஆம் தேதி முடியும். வரக்கூடிய 2027ஆம் ஆண்டு வந்து பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கணும்னா ஏன்னா வரக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தல் நேரத்தில் தான் இதை கை வைக்க மாட்டாங்க. இது 2 வருடங்கள் மேலே இருக்கும். ஸோ இதுக்குரிய அடுத்த அரசு எந்த அரசு அமைச்சா அந்த அரசினுடைய தீர்ப்பாக தான் போகுங்கிறது தான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறத வச்சு வீடியோ முடிக்கிறேன். நான் இது வரைக்கும் பொதுவெல்லாம் போட்டிருக்கேன். எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு தனி மனிதத்தையும் நடத்தலை அப்படிங்கிறத வச்சுட்டு மத அடையாள சம்மந்தப்பட்ட இதையும் நான் தலைவிட பண்ண ஒரு கோட்பாடு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி டிஸ்க்ளைமருக்கான்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா சில ஆட்கள் வந்து இந்த வீடியோவை போட்டிங்கன்னா நம்மளோட பேரை வந்து சம்மந்தப்பட்ட ஆள் யூஸ் பண்ணாங்க, இது நீதிமன்றத்தில் இருக்குன்னு சரி திசை இருப்பாங்க. நீதிமன்றத்துக்கு எதையுமே எடுக்கலை, எந்த ஒரு தனி மனித தாக்கல் நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறாங்க. ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ பேசுகிறது ஒரு வரலாற்று நிகழ்வு பெற்ற ஒரு கோவில், அந்த கோவிலோட பற்றி பேச போகிறோம். அதோடைய கொண்டாப்படி தரலைன்னா இப்போ இன்றைக்கி இந்த கோவிலில் காப்பு கொட்டு நிகழ்வு நடக்க போகுது. அதனால தான் விஷயத்தை பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லை, தஞ்சை மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தரணியில் வீரமாநகர்னு சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை நகரத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயன் 2 தெய்வங்கள், ஒன்று அடைக்கலங்காத்த ஐயனா, இன்னொன்று பட்டுக்கோட்டை நாடியம்மன். இந்த பட்டுக்கோட்டை நாடியம்மன் வந்து எப்படி பட்டுக்கோட்டைக்கு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஈரத்து தெய்வம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய பூர்வீகம் சொன்ன சில பேர் அவங்களுடைய ஆனால்